கேபி டிவி ஃப்ரெண்ட்ஸுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் நிறைய கொடுங்க. ஆக்சுவலாக போன வாரம் என் வாழ்க்கையில் நடந்த சில குட்டி குட்டி அற்புதங்கள் அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக திருவண்ணாமலையில் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருக்கார். சீனுன்னு கூப்பிடுவோம் நாங்கள்லாம். சீனுனான்னு சொல்லுவோம். அவருக்கு ஒரு பிரதர் குமார்னு சொல்லி அவர் கல்யாணமே பண்ணிக்கல, ஓகேங்களா. ஆனால் அவருக்கு பென்ஷன் வந்தபோது திருவண்ணாமலை அந்த சிவனுடைய கோயிலுக்கு அவர் என்னுடைய அப்பான்னு சொல்வேன். ஏன்னா எவ்வளோ சிவன் கோயில் இருக்குது, ஜோதிர்லிங்கெல்லாம் போயிருக்கேன். ஜோதிர்லிங்கத்திலே 12 ஜோதிர்லிங்கத்தில் 2 கோயிலுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால் 14 ஒரே கோயில் 2 இடத்துல வேறு இடத்துல ரிப்பீட் ஆகும். ஸோ நான் அந்த 14 ஜோதிர்லிங்கத்தையும் முடிச்சிட்டேன். ஆனால் ஆக்சுவலாக கணக்கு பார்த்திங்கன்னா 12 ஜோதிர்லிங்கம்னு சொல்லணும். அவர் 85 லட்சத்துக்கு தன்னுடைய பென்ஷன் பணம் மொத்தத்தையும் எடுத்து அப்பனான சிவனுக்கு ரொம்ப அழகாக ஒரு பதக்கம் பண்ணி, வைர பதக்கம் பண்ணி கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய மனசு! உண்மையிலேயே தன்னுடைய வயசான காலத்தில் தான் இளம் வயதிலிருந்து சம்பாதிச்ச அந்த காசு, அந்த பென்ஷனை மனதார பகவானுக்கு கொடுக்கணுன்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு டிவோட்டியாக இருக்கணும். ஆக்சுவலாக பல வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப மன கஷ்டம் இருந்தபோது அவர்கிட்ட நான் சொன்னேன், குமார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குமார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னும் போது எனக்கு அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க, நான் நம்மளுடைய அந்த திருவண்ணாமலை சிவனுக்கு பின்னாடி ஒரு அகண்ட தீபம் எரியும், ஒரு பெரிய அகல் விளக்கு இருக்கும், அதில் நான் உங்களுக்கு அந்த எண்ணெய், உங்கள் எண்ணெய் நான் அதில் சேர்த்து அந்த தீபத்தை நான் எரிய விடுறேன், பாருங்கள் உங்கள் கஷ்டம்லாம் பனி போல் விலகும்னு சொன்னார். அதே மாதிரி பனி போல் விலகி ரொம்ப நல்லா இருந்தேன். ஸோ உண்மையிலே குமாருக்கு இங்கே ஒரு பெரிய டபுள் தேங்க்ஸ் சொல்லணும். கிட்டத்தட்ட நான் அந்த டைமில் மாதவின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சிவபக்தர், அவங்க பாடல் பெற்ற எல்லா ஸ்தலத்துக்கும் போயிருக்காங்க. போய் அதை பற்றி எல்லாம் அவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. நான் அவங்கெல்லாம் ஒன்றா கிரிவலம் போவோம். அப்போ அந்த மாதவி கோயிலில் சிவராத்திரிக்கு முன்னாடி ஃபுல்லாக நான் அவங்கெல்லாம் சேர்ந்து கோலம் போடுறது, அப்புறம் அந்த 63 நாயன்மார்களுடைய சிலைகளெல்லாம் கழுவுறது, அவங்களுக்கு புது துணி உடுத்துறது, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் அங்கே. ஏன்னா அந்த டைமில் அந்த கோயிலில் அவ்வளோ கூட்டம் இருக்கல, ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் பண்ணிகிட்ருப்போம். போக 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 திருவண்ணாமலையில் கடுகு கூட போட முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துருச்சு. இப்போ அப்பேற்பட்ட ஒரு கூட்டம், கெடுபிடி. ஸோ கிட்டத்தட்ட சிவராத்திரிக்கு நான் ஒரு 8 வருஷமாக போகவே இல்லை. சிவராத்திரியாக இருக்கட்டும், கார்த்திகை தீபமாக இருக்கட்டும், எதுக்குமே நான் அங்கே போகலை. ஏன்னா ரொம்ப கூட்டம். அந்த கூட்டத்தில் போய் இவங்களெல்லாம் தொல்லை பண்ணி அவங்களே சொல்லிட்டாங்க, அம்மா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதும்மா, நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணிட்டு வரதுனா வாங்க, ஏன்னா இப்போ எல்லாமே மேனேஜ்மெண்ட் மாறி போச்சு, எங்களால் உள்ளே உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது. அந்த கூட்டத்தில் ஜனங்கள்லாம் இருக்கும்போது விஐபி தரிசனங்கிறதே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம், அது மந்திரிகளெல்லாம் பிடிச்சி அவங்கக்கிட்ட பேசி அவங்க லெட்டர் மூலியமாக வந்தால் தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் சரி இதுக்காக போய் ஒவ்வொரு மந்திரியை பார்த்து நம்ம லெட்டரை வாங்கி முட்டி மோதி உள்ளே எதுக்கு போகிறதுக்கு, எப்போவுமே அவர் என் மனசில் இருக்கார். தினமும் இன்றைக்கி வரைக்குமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், 4:30-5 ஆச்சுன்னா தானாகவே உள்ளுக்குள்ளே ஓம் நம சிவாய போகும். அது எப்படி அது ஒரு டியூன் ஆகிருக்கு பாருங்களேன். லேப்டாப்பு நம்ம ஹார்ட் பீட் அடிக்கிற மாதிரி 4:30 மணி ஆகிட்டால் அது பாட்டுக்கு ஓம் நம சிவாயின்னு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் போகும், அப்புறம் தானாகவே ஆஃப் ஆகிடும் அந்த பிரதோஷன் டைமில். ஸோ இந்த தடவை ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. ஏன்னா நான் நிறைய விருந்தாவன் கதைகள் கேட்கும்போது அங்கே பல சிவன் கதைகளை நிறைய விஷயங்கள் உபன்யாசர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கோபேஸ்வர மகாராஜ் அவர் எப்பேற்பட்ட ஒரு கிருஷ்ண பக்தர், ஒரு நாராயண பிரியர் அப்படிங்கலாம் ஏன் ராமபிரியரும் கூட, அவர் தானே ஆஞ்சநேயரும். ஸோ அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு திடீர்னு சொல்லிவிட்டு, அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அப்பாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சீனுனாக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணா கூட்டம் இல்லாத ஒரு நாள் சொல்லுங்கண்ணா, நான் வரணுன்னா பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் வேறு பழைய அண்ணாமலைன்னு நினச்சிக்கல, அண்ணாமலையாருக்கு கூட்டம் இல்லாத நாளே கிடையாது, எல்லா நாளுமே திருவிழா மாதிரி தான் இருக்குது, ஒன்றுமே சான்ஸ் இல்லை, வேங்கோ ஃபோனை அப்படின்ட்டார். என்னடா இது இப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், போய் மந்திரி சேகர் பாபு அவர்களை பார்த்து அண்ணா எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்கன்னு கேட்கலாமா, இதுக்காக போய் தொந்தரவு பண்ணமா, இப்படியே மனசு அலை பாஞ்சிக்கிட்டே இருந்துச்சு.
அப்போ திடீர்னு அவர்கிட்ட ஒரு ஃபோன் வந்தது. அம்மா, இந்த டேட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு ஒரு டேட்டை சொல்லி கேட்டார். ஆமாம், நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேன், என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை, ஒரு பெரிய பார்ட்டி மலேசியாவிலேருந்து அவங்க அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹1,00,000 கட்டி அபிஷேகம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அபிஷேகத்துக்கு ஒரு லிமிட்டெட் பீப்புள் போகலாம். அவங்களுடைய ஃபேமிலியில் இவ்வளோ லிமிட்டெட் பீப்புள் போகலாம். அதில் எப்படியாவது நான் உங்களை உள்ளே தள்ளி விட்டுறேன், நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆஹா, கரும்பு தின்ன கூலி வேணுமான்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். ஆனால் எப்படியாவது உள்ளே தள்ளுறாருன்னா அவங்களுக்கு ஒரு 14 பேர் போகலான்னா அதில் யாரும் 2 பேர் வரல. அதனால தான் உள்ளே அனுப்ப முடியுமே தவிர வேறு எப்படி அவரால் அனுப்ப முடியாது. ஏன்னா இந்த தடவை ரொம்ப எல்லாமே ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அவுட் ஆஃப் த வேலையெல்லாம் செய்யவே முடியாது. ஆனால் அவங்களும் பெரிய மனது பண்ணி அவங்களும் ஓகேன்னு சொன்னதுனால என்ன அற்புதமான தரிசனங்க. நான் நினச்சேன், அப்பா உனக்கு என் மேலே இவ்வளோ கருணையா, உனக்கு உண்மையிலே என் மேலே இவ்வளோ கருணையா. உள்ளே போனால் மேலே தாளத்தோட உட்காந்து 1008 சங்கு அபிஷேகம். அது அப்படியே அவர் மேலே அவங்க சங்கு சங்கா அவர் மேலே தண்ணி ஊற்றுறாங்க. அதை ஃபுல்லாக பார்த்து, அதே மாதிரி அங்கே இருக்கிற அம்பாளுக்கும் அவங்க அதே மாதிரி அபிஷேகம் பண்ணுறதை பார்த்து 2 அபிஷேகத்தையும் மனசார பார்த்து, அதாவது என்ன சொல்கிறது, விபூதியில் இருந்து, சந்தனத்தில் இருந்து, தேனில் இருந்து, இளநீரில் இருந்து, பஞ்சாமிர்தத்தில் இருந்து எல்லா அபிஷேகமும் மன நிறைவாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் உள்ளே உக்காந்து அவரை மனசார பார்த்து, போதும்ப்பா, தேங்க்யூ ஸோ மச், மறுபடியும் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திருப்தியாக எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. இது என் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் மறக்க முடியாதது இருக்குது. இதுவும் ஒரு மறக்க முடியாத விஷயம். உண்மையிலேயே அந்த சீனுவுக்கும் எனக்கு இப்படி ஒரு அருமையான ஒரு தரிசனத்தை ஏற்படுத்தி கொடுத்த என் தந்தையான அந்த அண்ணாமலையாருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள். என் அப்பன் ஈசனை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் நடந்த கதை இது. கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா கர்நாடகா சைடில் சிவனை ரொம்ப கும்பிடுவாங்க. அவருக்கு அருமையான கோயில்கள்லாம் அங்கே உண்டு. ஸோ அங்கே இருந்த ஒரு ஏழை விவசாயி, அவங்க அம்மா தன் ஒரே மகனை ரொம்ப நல்லா வளர்க்குறாங்க. அவங்க அந்த பையன்கிட்ட எதுவுமே கேட்குறதில்ல. அந்த பையனை எவ்வளோ தடவை கேட்குறான், அம்மா என்னை கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரியவனாக வளர்த்துட்ட, ஆனால் என்கிட்ட நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிறியம்மா, ஏதாவது கேளுமா, நான் உனக்கு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாண்டா, நீ நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க தன் மகன்கிட்ட சொல்கிறாங்க, நீ எப்போவுமே என்னை கேட்டுகிட்டே இருப்பிய, ஏதாவது வேணும்னா சொல்லுன்னு, எனக்கு இப்போ ஒன்று வேணும் செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுமா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். எனக்கு காசியில் போய் சாகணும்னு ஆசைடா, அந்த சிவனுடைய மடியில் நான் அப்படியே அங்கே இறந்து போகணும், தயவுசெய்து என்னை காசிக்கு கூட்டிகிட்டு போகிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கப்பலோ ட்ரெயினோ பஸ்ஸோ இல்லை இந்த மாதிரி எந்த விதமான ஒரு மார்க்கமும் கிடையாது. ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா எல்லோரும் நடந்து தான் போவாங்க. கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க குதிரை இருந்ததுன்னா குதிரையில் போவாங்க. கர்நாடகா எங்கே இருக்குது, காசி எங்கே இருக்குது? ஆனாலும் அம்மா இது வரைக்கும் தங்கிட்ட எதையுமே கேட்டதில்லை. அப்பேற்பட்ட அம்மா ஒன்றே ஒன்று கேட்குறாங்க. அது எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி வேணுங்கிறதெல்லாம் ஒரு சின்ன மூட்டையில் கட்டிக்கிட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. காட்டில் நடக்கிறாங்க. அம்மா ஏற்கனவே முதுமையில் இருக்காங்க. அவங்களால முடியல, தளர்ந்து போயிடுறாங்க. ஆனால் அம்மாவை அப்படி பாதி வழியில் விட்டுட்டு போக முடியுமா? ஸோ அம்மாவை முதுகில் தூக்கிக்கிறாரு, இப்படி தூக்கிக்கிறாரு. அம்மாவை சின்ன குழந்தைங்களை தூக்குற மாதிரி அப்படி தூக்கிக்கிட்டு அவர் நடக்கிறாரு. ஆனால் அவராலையும் முடியல, ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு. அப்போ அவருக்கு மன தைரியத்தையும் அந்த வைராகியத்தையும் அந்த உடல் வலிமையும் கொடுக்கறது ஒரே ஒரு வார்த்தை தான், சிவா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடக்கிறார். ஒரு இடத்துல அவர் காலெல்லாம் அப்படியே தளர்ந்து போயிடுது, ரத்தம் வருது. அப்போ அவர் மரத்தடியில் உட்காந்து விக்கி அழறாரு. ஈஸ்வரா, சர்வேஸ்வரா, நான் உங்ககிட்ட வேறு ஒன்றுமே கேட்கலப்பா, எப்படியாவது எங்கள் அம்மாவை நான் கொண்டு போய் காசியில் சேர்த்துடணும்ப்பா, தயவுசெய்து அது வரைக்கும் எனக்கு உடம்புல தெம்பு கொடுப்பா. அவங்க வாழ்க்கையில் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லைப்பா. அப்பேற்பட்ட ஒரு உத்தமி தன் மகனை பார்த்து நான் காசி விஸ்வநாதருடைய மடியில் சாகணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக தான்ப்பா நான் கூட்டிகிட்டு வரேன். எக்காரத்தை கொண்டோம் நீ தயவுசெய்து, அதாவது அவங்க சாகணுங்கிறதுக்காக கூப்பிட்டு வரல, அப்படி தரிசனத்துக்காக நான் கூட்டிகிட்டு வரேன், எக்காரத்தை கொண்டும் நீ என்னை கைவிட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெம்பு கொடுன்ட்டு அழுதார். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கிணி ஒரு மணி சத்தம் கேட்குது.
இந்த மாடுடைய கழுத்தில் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த மணி சத்தம். இவருக்கு தூரத்தில் கொஞ்சம் ஒரே அந்த புழுதி மட்டும் தெரியுது. இந்த காட்டுக்குள்ளே இப்படி புழுதியை கிளப்பிக்கிட்டு யார் வராங்க அப்படின்ட்டு இப்படி இப்படி பார்க்குறாரு. கண்ணெல்லாம் அவருக்கு ஒரே தண்ணி. ஸோ கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படி பார்த்தா ஒரு எருது, ஒரு காளை மாடு, ஒரு இப்படி பூட்டு கட்டின வண்டியில் தனியாக வந்துக்கிட்டு இருக்கு. யூஸ்வலாக கர்நாடகாவில் வந்து வியாபாரத்துக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் மாட்டு வண்டி உண்டு. ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் போனோன்னா 2 மாடு இருக்கும், ஒத்த மாடு வராது. இது என்ன ஒத்த மாடு வருது அப்படின்ட்டு பார்க்குறாரு. அது கரெக்டாக இவர் பக்கத்தில் வந்து நிற்கிது. அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்த ஒருத்தர் தலையிலெல்லாம் அந்த காலத்தில் இந்த மஃப்ளர் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, மஃப்ளரோ துப்பட்டியோ ஃபுல்லாக போட்டு மூஞ்சே சரியாக தெரியல. ஏன்னா கொஞ்சம் விடிய காத்தால் ஒரு குளிர் டைமு, அவர் வந்த நேரம். அவரை பார்த்தோன்னே இந்த பையன் கேட்குறாரு, ஐயா ஐயா உங்கள் வண்டி கொஞ்சம் காலியாக இருக்கிறது தெரியுது, இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து காசி வரைக்கும் போகணுங்கிறாங்க, உங்கள் வண்டி எவ்வளோ தூரம் போகுதோ அது வரைக்கும் கொஞ்சம் எங்களை ஏற்றிக்கிங்க, நீங்கள் எங்கே இறங்க சொல்கிறீங்களோ அங்கே இறங்கிடுறாயா, கொஞ்சம் என்னையும் எங்கள் அம்மாவையும் ஏற்றிக்கிங்கய்யா, அவங்க பாவையா, அவங்க ரொம்ப ஆசையாக இருக்காங்க, ரெண்டாவது அவங்களால உடம்பு முடியல, என்னாலையும் தூக்க முடியல அப்படின்ட்டு அவர் கலங்கிய கண்ணோட கேட்டோன்னே சரி சரி ஏறிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு காளை மாடு ஓட்டுற வண்டியில் நம்ம உட்காந்துருந்தோன்னா வண்டியில் இப்படி 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 ஆடிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா. அவ்வளோ ஏன் இப்போல்லாம் கார் ஓட்டினாலே நம்ம ரோடு அப்படி தான் இருக்குது. ஆனால் இவனோ எங்கள் அம்மாவோ உடம்பு அப்படி குலுங்கவே இல்லை. இவனுக்கு டவுட்டாக இருக்குது, வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக போகுது, பிளேன் மாதிரி போகிறதே தெரியல. இது என்னடா இதுன்னு இப்படி எட்டி இப்படி கீழே பார்க்குறான். வண்டியில் வந்து அந்த வீல் வந்து ஓடவே இல்லை, ஆனால் வண்டி போய்கிட்டே இருக்குது. அந்த பக்கம் எட்டி பார்த்தா அந்த காளை மாடு வந்து உக்காந்துருக்கு, நல்ல நந்தீஸ்வரர் மாதிரி பெருசாக உட்காந்துருக்கு, அதுவும் நகரவே இல்லை, ஆனால் வண்டி போய்கிட்டே இருக்குது. அந்த துப்பட்டி போட்டு ஒரு ஆள் உட்காந்துருந்தார். இவன் அந்த பக்கம் எட்டி பார்த்தா துப்பட்டி தான் இருக்குது, ஆளை காணும். ஆனால் அந்த துப்பட்டி ஆள் மாதிரி அப்படியே இருக்குது, ஆனால் ஆளை காணும். அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏண்டா உனக்கு இன்னுமாடா புரியல, காசிக்கு போக வேணாண்டா, அந்த காசியே இங்கே வந்துருச்சுடா, அந்த காசி எனக்கு புல்லரிக்குது, அந்த காசி விஸ்வநாதரை என்னை கூப்பிட்டு போகிறதுக்காக இங்கேயே வந்துட்டாருடா, அது வேறு யாரும் இல்லைடா, நந்தீஸ்வரடா, அவரே வந்து நமக்கு தரிசனம் கொடுத்து நீ வான்னு சொல்லிட்டாரு, போதுண்டா என்னை இங்கேயே புதைச்சிடு, அவரை நான் பார்த்துட்டேன், எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே வேண்டான்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா உயிரை விட்டுறாங்க. அவரும் அவங்க அம்மாவை அங்கேயே புதைச்சிட்டு ஊருக்கு திரும்பி வராரு. ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், அதுக்குள்ளே எப்படி காசி போயிட்டு வர முடியும், என்னடா உங்கள் அம்மா வழியிலேயே புதைச்சிட்டியா, அவ்வளவுதானே, அதானே பார்த்தோம், அம்மா மேலே ரொம்ப அன்புன்னு எங்ககிட்டலாம் ட்ராமா ஆடிட்டு கடைசியில் அம்மா வழியிலேயே போட்டு புதைச்சிட்டு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த பையன் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறான், இல்லைங்க நாங்கள் வந்து காசி விஸ்வநாதரே எங்களுக்காக வந்தார், அம்மாவை பார்த்தாரு, எங்களை வண்டியில் ஏற்றிக்கிட்டாரு, இவர் வந்தார், நந்தீஸ்வரர் வந்தாருலாம் சொல்கிறாரு. நல்ல அல்வா கொடுக்குறப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவனுக்கு தோணுது, நான் எதுக்காக யாருக்காக நான் போய் இதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும், தேவையே இல்லை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் பகவானை பார்த்தேன், அவர் எனக்காக வந்தார், எனக்கு தரிசனம் கொடுத்தாரு, அது போதும், இவங்க நம்பினா என்ன நம்பாட்டா என்னன்னு சொல்லி அவன் தன்னுடைய வேலையை நோக்கி போயிட்டே இருக்கான். இது எதுக்காக எங்கள் கதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பல பேருக்கு அவங்க வாழ்க்கையில் வந்து கடவுளுடைய தரிசனம் கிடைக்கும். இந்த மாதிரி கடவுளுடைய ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நம்ம எதிர்பாராத நேரத்தில் அவருடைய தரிசனம் கிடைக்கும். மனித ரூபமாக வரலாம், இல்லை இந்த மாதிரி அற்புதமான ஒரு தரிசனத்தை எனக்கு அந்த ஒரு அண்ணாமலேஸ்வரர் கோயிலில் கொடுத்த மாதிரி பல பேருக்கு கொடுக்கலாம். ஸோ யூ செரிஷ் இட் அண்ட் கீப் இட் வித்தின் யோர் செல்ஃப் அண்ட் என்ஜாய் இட். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னொரு எபிசோடு சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.